ஹலோ கைஸ், எல்லாரும் கூலி படம் பார்த்துருப்பீங்க. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. நம்ம இப்போ தான் ரிவ்யூ வீடியோ போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஓவராக வைலன்ஸ்லாம் கிடையாது இந்த படத்தில். ஜெயிலர் படத்தில் வர வைலன்ஸ் அளவு கூட இந்த படத்தில் அவ்வளோ வைலன்ஸ் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிலர் மூவிக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. கூலி படத்துக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. எனக்கு தெரிஞ்சு அந்த சேர்ல அந்த சாம்பலா வர சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அதுக்காக கொடுத்துருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணவனா ரஜினி சார் தேடி பழி வாங்கி கொண்டாரான் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். சின்னோண்டு ஸ்டோரியில் என்ன லோகேஷ் கனகராஜ் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை மாசா காட்டணும்னு நினைச்சாரோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காரு. முக்கியமா பார்த்தோம்னா இது ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிமு. முக்கியமா நாகார்ஜுனாவுக்கும் சோபின் சாகிருக்கும் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் அவங்க 2 பேருக்குமே இருக்குது. இவங்க 2 பேருமே வில்லனா சூப்பராக படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா இவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அமீர்கான் வருவார். அந்த சீன் டக்குன்னு போனாலும் சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக அந்த சீன் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் சைடு வந்தோம்னா இவர் ஒரு மகா நடிகன் தான் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு படத்தில் சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. 75 வயசுலையும் கெத்து காமிச்சிட்டாரு இந்த மனுஷன். அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாஸ் சீக்வன்ஸ்லாம் வச்சு லோகேஷ் கனகராஜ் பட்டையை கிளப்பிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம்னா ராக் ஸ்டார் அனிருத் ஒரு பக்கம். எந்த அளவுக்கு இந்த படத்தை மியூசிக்கால தாங்கி பிடிக்க முடியுமோன்ட்டு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்காரு. அனிருத் ஃபேன் பாய் மூவ்மெண்ட்டை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஜெயிலர் படத்தை அளவுக்கு ஓவரான பிஜிஎம் இந்த படத்தில் செம்மையாகவே இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க படம் மொக்கையாக இருக்குன்ட்டு. அப்படிலாம் இல்லை கைஸ், படம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி போய் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக பிக்கப் ஆகும் படம். நிறையா பேர் இந்த படம் ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று ரஜினி சார் ஏட்டர்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் ஏட்டர்ஸாக இருக்கணும், அப்படியும் இல்லைன்னா ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா எல்சியூன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்களே அவங்களாம் இருக்கணும். அதே மாதிரி இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80s இருந்த ரஜினிகாந்தை பார்க்குற ஃபீலுக்கு நான் போயிட்டேன். அந்த அளவுக்கு டிஏஜிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்டு எப்பயும் போல் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் 2 பழைய பாட்டு சொல்லிவிட்டார். அதுவும் நல்லா தான் இருந்தது. மொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன் டைம் ஒர்த்து வாட்ச் ஃபிலிம் தான் இந்த படம். நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் தரேன். உங்கள் ரேட்டிங் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கூலி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.